நம்ம லைஃப்ல சில நாள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். என்னடா இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கே நம்ம லைஃபு. ஒரு சேஞ்சஸே இல்ல. ஒரே இடத்துலயே வந்து ஸ்டக் ஆயிருக்கிற மாரி இருக்கும். லைஃப்ல எந்த முன்னேற்றமுமே இருக்காது. ரொம்ப வருஷம் ஒரே ரொட்டீன்லயே இருப்போம். ஒரே வேலையிலே இருப்போம். ஒரே ஒரு சூழ்நிலையிலே இருப்போமே தவிர, லைஃப்ல நம்ம நெனச்ச மாரி எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்க்கும்போது, மெயின் ரீசன் யாரா இருப்போம்னா, நம்ம தான் இருப்போமே தவிர, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் காரணம். ஏன்னா, ஈர்ப்பு விதியோட கோட்பாடின்படி எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ, உங்களோட வாழ்க்கை எத நோக்கியும் பயணிக்கல, ஸ்டக்கா இருக்கு, டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் அதிகப்படியான எதிர்மறையான தாக்கத்தால நிறைந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ, இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, லைஃப்ல வந்து பயம் இன்க்ரீஸ் ஆகும், டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், டிப்ரஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாரி எல்லா விஷயங்களுமே நம்ம லைஃப்ல நடக்கும்போது, ஒரு நல்ல மாற்றத்த நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ, நான் இப்ப இந்த வீடியோல வந்து ஒரு 7 டேஸ் சேலஞ்சஸ் தான் சொல்லப் போறேன். 7 டேஸ் டீடாக்ஸ் சேலஞ்சஸ் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணப் போறோம். இந்த டீடாக்ஸ் சேலஞ்ச் வந்து நம்ம லைஃப்ல எதுக்கு யூஸ் பண்றோம்? எதுக்கு இத நான் பயன்படுத்தணும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து நான் ஈர்ப்பு விதி பயிற்சி அது மாரி எதுவுமே கொண்டு வரல. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, டீடாக்ஸ் ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, இந்த இத நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். சில பேருக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்காது. நம்ம எவ்வளோதான் வந்து இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணாலுமே வந்து ஒரு பெரிய ரிசல்ட் குடுக்காது. ஸோ அந்த மாரி பெர்சன் வந்து இந்த சேலஞ்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சேலஞ்ச் ட்ரை பண்றதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரலாம். இந்த சேலஞ்ச் நம்ம ட்ரை பண்ணும்போது, லைஃப்ப பத்தி புரிதல் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆயிருக்கோம், நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன வேணும், நம்ம தேவையில்லாத விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, லைஃப்ப இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான புரிதல் வந்து இந்த 7 டேஸ்ல நீங்க ரியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 7 டேஸ் சேலஞ்ச்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்க்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம பார்க்க போறதில்ல, கேட்க போறதில்ல, சென்ஸ் பண்ண போறதில்ல. அவ்வளோதான் இந்த 7 டேஸ் வந்து நம்ம பண்ண போறோம். இந்த 7 டேஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம எது மூலம் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள் மூலமாவும், சோசியல் மீடியா நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்கிறது மூலமாவும் பண்ண போறோம். ஸோ என்னோட லைஃப்க்கு வந்து சோசியல் மீடியா ஃபாலோ பண்றதும், இல்ல என்ன சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ்னால ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா, உங்க லைஃப்ல மேஜர் ப்ராப்ளம் வர்றது இந்த 2 ரீசன்னால தான். இப்போ வந்து உங்கள சுத்தி வந்து ஒரு நெகட்டிவ் பீப்பிள் இருக்காங்க. உங்க லைஃப்க்கு தேவையில்லாத நெறைய சஜஷன் சொல்லுவாங்க. நெறைய நெகட்டிவிட்டி வந்து உங்ககிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, உங்களுடைய நம்பிக்கையும் சரி, இல்ல கான்ஷியஸோட சென்ஸும் சரி, ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்க இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து நம்மகிட்ட கண்டிப்பா பாஸ் ஆகும். ஸோ நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சுருவோம். நம்ம ஃபோக்கஸும் கம்மியாயிரும். அப்ப நம்ம கான்ஷியஸ் என்ன சொல்லும்? இவங்கலாம் எப்படி இருக்காங்க? ஹேப்பியா தானே இருக்காங்க. ஸோ நம்மளும் ஹேப்பியா இது மாரி டெம்பரவரி ஹேப்பினஸ்ஸ வந்து அனுபவிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோல வந்து ஃபோக்கஸ் பண்ண விடாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, பீப்பிள் டீடாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 7 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலில உங்க முன்னேற்றத்திற்கும், உங்க ஃபேமிலி முன்னேற்றத்திற்கும் தேவையான விஷயங்கள பத்தி மட்டும் பேசுங்க. அது இல்லாம தேவையில்லாத விஷயங்கள பத்தி நீங்க பேசாதீங்க. இப்போ உங்க ஃபேமிலிய தவிர மத்த யார்ட்டயுமே நீங்க பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ உங்க ஃபேமிலி அப்படின்னும்போது உங்க ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ, இல்ல குழந்தைங்களோ இவங்கள மட்டும் எடுத்துக்கங்க. இல்ல நீங்க பேச்சுலரா இருக்கீங்க, தனியா ஒரு ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா, ஈவன் பெட்டர். இந்த மாரி விஷயங்கள் வந்து இந்த தனிமை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் குடுக்கும். நம்ம கான்ஷியஸ் தேவையில்லாம என்னென்ன விஷயங்கள் பண்ணுது, எவ்ளோ தேவையில்லாத ஒரு எண்ண ஓட்டங்கள நம்ம லைஃப்ல கொண்டு வருது அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 7 டேஸ்ல வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து நான் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு நான் சொல்லல. இப்ப நீங்க ஆஃபீஸ் போனாலும், ஆஃபீஸ்ல உங்க ஒர்க்க மட்டும் பாருங்க. கொலீக்ஸ் கிட்ட தேவையில்லாம பேசுறது, ஏதாவது சேட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 7 டேஸ் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா சில ப்ராப்ளம்ஸுமே வரும். ஏன்னா நீங்க இதுவரைக்கும் பேசின எந்த பெர்சன்ட்டயும் பேச போறதில்ல. ஈவன் அது உங்க கொலீக்ஸா இருக்கலாம், இல்ல உங்க இமிடியேட் ஃபேமிலி இல்லாம அதர் ரிலேஷனா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வாட்டெவர் உங்ககிட்ட ஆர்கியூமென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பெட்டர் நீங்க முன்னாடியே ஏதாவது பொய் சொல்லிருங்க. எனக்கு ஒர்க் இருக்கு. இல்ல நான் ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாவது ஒரு வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 7 டேஸ் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொய் சொல்லிட்டு, உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க. இந்த 7 டேஸ் வந்து நீங்க கிராட்டிட்யூட் எழுதுறது எழுதுறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எழுதலாம். நான் வந்து கம்பல் பண்ணல. அது வந்து உங்க இஷ்டம். நீங்க இந்த 7 டேஸ்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க லைஃப்க்கு என்ன வேணும்ன்றத செல்ஃப் ரியலைஸ் பண்ண போறீங்க.
ஸோ வந்து இந்த 7 டேஸில் இன்னொரு விஷயம் நம்ம பண்ணக்கூடாதது மீடியா பார்க்கக்கூடாது. மீடியா அப்படின்னும்போது ஈவன் சோஷியல் மீடியா அண்ட் நியூஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதே நீங்கள் ஏதோ கோர்ஸ் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் முன்னேற்றத்திற்கு தேவையான ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அதுவுமே வந்து ஓரளவு கண்ட்ரோலில் தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம், சோஷியல் மீடியாவில் நம்ம லைஃபுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்குண்டான வீடியோ ரெஃபரன்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பார்க்க ஆரம்பிப்போம். அடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் வீடியோ வரும். அதையும் நம்ம பார்ப்போம், தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்ம கான்ஷியஸ்க்கு எல்லா குப்பையும் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ நம்ம கான்ஷியஸ் ஒரு டைமில் என்ன பண்ணோம், எது வேணும் வேணான்றதே அதுக்கு தெரியாது. ஸோ ரேண்டமாக நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயம், தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு எல்லா மிக்ஸ்டான விஷயங்களையும் நம்ம லைஃபுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மிக்ஸ்டான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம லைஃப்க்கு வந்து எந்த முன்னேற்றமுமே ஏற்படாது. ஸோ சோஷியல் மீடியாவை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணுங்கள். நியூஸ் பார்க்குறதுமே எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த உலக நடப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதனால உங்கள் லைஃபுக்கு ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா, ஒரு நன்மை நடக்குமான்னு கேட்டால் எந்த நன்மையும் நடக்காது. அதனால் உங்களுக்கு இன்னுமே அன்வான்ட் டிப்ரெஷன் தான் க்ரியேட் ஆகுமே தவிர அதனால் ஒரு ஹாப்பினஸ்மே கிடைக்காது. ஸோ இந்த 7 டேஸ் வந்து இந்த விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். பீப்புளை சுத்தமாக அவாய்ட் பண்ண போகிறோம் அண்ட் மீடியாவை வந்து அவாய்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மீடியாவை பார்க்காம இருக்கும்போதே உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக ஒரு மாதிரி டிப்ரெஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். இது வந்து ஒரு ஜாலியான சேலஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு டே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகும். ஏன்னா ஒரு கான்ஷியஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸை கொடுத்து கொடுத்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சுருக்கோம். அதை சடனாக ஸ்டாப் பண்ணும்போது கான்ஷியஸ் என்ன பண்ணும், தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ டிப்ரெஷனையோ கொண்டு வரும். ஸோ டிப்ரெஷன் சரியாக தான் இந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம். பட் பண்ண அன்னைக்கே டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். பட் இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 7 டேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா பெட்டர் சும்மா இருக்கிற டைமில் தூங்கிடுங்க. இல்லைன்னா ஃபேமிலிக்கு உங்கள் லைஃபுக்கு முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. அதை பற்றி மட்டும் உங்கள் ஃபேமிலிகிட்ட பேசுங்க. இல்லை உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏதாவது முன்னேற்றத்துக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பர்சனை போய் மீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்கள் லைஃப் முன்னேற்றத்திற்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ டெய்லி வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி 1 டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி உங்களுடைய தாட்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு, உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்களா, இல்லை தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சிங்களான்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எப்போயுமே டெய்லி பேசிஸில் இதை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் தவிர்த்து இந்த 7 டேஸ் நீங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய சேஞ்சஸை வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கலாம். நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான புரிதல் வந்து கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இப்போ ஈவன் நீங்கள் ஒரு சாட்டர்டே இல்லை சண்டேல இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஈவன் பெட்டர் இந்த டேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 7 டேஸ் அப்படின்னும் போது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் தள்ளி போட்டீங்க, இல்லை இன்னைக்கு வேணாம் நாளைக்கு பண்ணலாம் நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இந்த சேலஞ்சை இன்னையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்ஸாகவும் வந்து என்கிட்ட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராக்டிஸை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 1-to-1 கோச்சிங் அவைலபிள் இருக்குது. நான் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் கூட என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்ச் முடிச்சுட்டு 1 வீக் கழித்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, உங்கள் மென்டலி உங்கள் கான்ஷியஸ் வந்து எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லைஃபுக்கு தேவையான விஷயங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அந்த கமெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.